வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பேரரசரின் கூடுதல் ஆணை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய சட்டத்துறை தலைவருக்கு அனுமதி வழங்குவது குறித்து நாளை தீர்மானிக்கப்படும். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீதான வழக்கில் கூறப்படும் கூடுதல் ஆணையின் மீதான நீதித்துறை மறு ஆய்வை உயர்நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பிய மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய சட்டத்துறை தலைவருக்கு அனுமதி வழங்குவதா அல்லது நிராகரிப்பதா என்பதை கூட்டரசு நீதிமன்றம் நாளை தீர்மானிக்கும். கடந்த ஜனவரி 6ஆம் தேதி அரசாங்கம் அல்லது 6 பிற தரப்பினர் பதிலளிக்கவும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் வெளியிடப்பட்ட கூடுதல் ஆணையின் இருப்பை உறுதிப்படுத்தவும் உயர்நீதிமன்றத்தில் நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கைகளை தொடங்க முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மேல்முறையீடு செய்ததை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதித்தது. SRC இன்டர்நேஷனல் SDN PhD நிதி முறைகேடு தொடர்பாக அவரது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக் காவலில் அனுபவிக்க அனுமதிக்கும் வகையில் 16வது பேரரசர் இந்த கூடுதல் ஆணையை வழங்கியதாக கூறப்படுகிறது. கூட்டாட்சி நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் குழு நாளை இந்த அனுமதி விண்ணப்பத்தின் முடிவை அறிவிக்கும். இந்த குழுவுக்கு மலாயா தலைமை நீதிபதி டத்தோஸ்ரீ ஹஸ்னா முகமது ஹஷீம் தலைமையேற்கின்றார். விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டால் மனுதாரரின் கூற்றுப்படி நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றத்தால் இதுவரை விசாரிக்கப்படாத தீர்க்கப்படாத பொது நலன் தொடர்பான பிரச்சினைகளை தொடும் 7 கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றம் விசாரிக்கும். இதற்கு மாறாக அனுமதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் கூடுதல் ஆணையின் மீதான நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கைகள் உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து விசாரிக்கப்படும். இந்த நீதித்துறை மறு ஆய்வில் நஜீப், உள்துறை அமைச்சர், சிறைத்துறை ஆணையர், சட்டத்துறை தலைவர், கோலாலம்பூர், லபுவான், புத்ராஜயா கூட்டரசு பிரதேசங்களுக்கான மன்னிப்பு வாரியம், பிரதமர் துறை அமைச்சர், பிரதமர் துறையின் சட்ட விவகார பிரிவு தலைமை இயக்குனர், மலேசிய அரசாங்கம் ஆகியோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளார். அவரது சிறை தண்டனையையும் அபராதத்தையும் குறைப்பது தொடர்பான 16வது பேரரசரின் முக்கிய ஆணையின் நகலை பிரதிவாதிகள் அனைவரும் அல்லது அவர்களில் ஒருவர் வழங்க வேண்டும் என்று நீதித்துறை மறு ஆய்வில் கோரப்பட்டுள்ளது. அந்த ஆணை இருந்தால் பிரதிவாதிகள் அனைவரும் அல்லது அவர்களில் ஒருவர் உடனடியாக அவரை காஜாங் சிறையிலிருந்து கோலாலம்பூரிலுள்ள அவரது இல்லத்திற்கு மாற்றி அவரது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டில் அனுபவிக்க வேண்டும் என்றும் நஜீப் கோரியுள்ளார். காவடி எடுக்கும் பக்தர்கள் ஆகம சாத்திரத்தின்படி சரியான முறைகளை அறிந்து கொள்ளும் வகையில் காவடி சடங்கு பயிற்சி பட்டறை ஒன்றை பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் வெற்றிகரமாக நடத்தியது. இந்த முயற்சி ஆன்மீக ஒழுக்கத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு பொதுவான புரிதலையும் ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டது என அவ்வாரியம் குறிப்பிட்டது. இந்த பயிற்சியுடன் இணைந்து காவடி சடங்குடன் தொடர்புடைய மதத்திற்கு புறம்பான அல்லது பொருத்தமற்ற செயல்களை கையாளுவதற்கும் தடுப்பதற்கும் ஒரு சிறப்பு பணிக்குழுவை பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இந்து மரபில் மிகவும் மதிக்கப்படும் சடங்குகளில் ஒன்றின் புனிதத்தை பாதுகாப்பதில் இந்த நடவடிக்கை முக்கியமானது. பினாங்கு இந்து மதத்தின் முக்கிய விழுமியங்களை பாதுகாப்பதில் இவ்வாரியம் தொடர்ந்து உறுதியாக உள்ளது. அனைத்து இந்துக்களிடையேயும் இந்து அமைப்புகளிடையேயும் ஒற்றுமையை வளர்க்கும் அதே வேளையில் சரியான மத நடைமுறைகளை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் தங்களின் தெளிவான நோக்கமாகும் என அவ்வாரியம் மேலும் கூறியது. கூட்டு முயற்சியால் மத நம்பிக்கையும் பழக்க வழக்கங்களும் தலைமுறையாக மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நிலைநிறுத்தப்படுவதை உறுதிப்படுத்த பாடுபடுவதாகவும் அவ்வாரியம் குறிப்பிட்டது. மலேசிய கால்பந்து களத்தில் ஜோஹர் டாருல் தசீம் மற்றொரு புதிய சாதனையை படைத்துள்ளது. தொடர்ச்சியாக 3 சீசன்களில் 4 கோப்பைகளை வென்று ஹேட்ரிக் குவாட்ரபிள் பட்டத்தை பெற்றுள்ளது. நேற்றிரவு புக்கிட் ஜாலில் தேசிய மைதானத்தில் ஸ்ரீ பஹாங் FCயை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மலேசிய கிண்ணத்தையும் கைப்பற்றியதன் மூலம் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. முன்னதாக JDT இந்த சீசனில் சும்பாங்சி கிண்ணம், FA கிண்ணம், சூப்பர் லீக் பட்டங்களையும் வென்றிருந்தது. புக்கிட் ஜாலில் தேசிய மைதானத்தில் திரண்டிருந்த 55,552 உள்ளூர் ரசிகர்கள் முன்னிலையில் JDT சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த ஹேட்ரிக் குவாட்ரபிள் சாதனை இந்த நூற்றாண்டில் எந்த அணியாலும் முறியடிக்க முடியாதது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இறுதி ஆட்டத்திற்கு நுழைந்த மகிழ்ச்சியையும்
ஜேடிடிக்கு ஆதரவை தெரிவிக்கும் வகையிலும் ஜோஹர் மாநில அரசு நாளை ஏப்ரல் 28 மாநில பொது விடுமுறையாக அறிவித்திருந்தது. கெடாயானில் நடைபெற்ற முகாமில் கலந்து கொண்ட இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தொற்று பரவியதை அம்மாநில அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. கெடா மாநில வீட்டு வசதி ஊராட்சி மன்றம் சுகாதார ஆட்சிக்குழு தலைவர் மன்சூர் ஜக்காரியா இது குறித்து கூறுகையில், தனியார் முகாம் தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற 763 பேரில் 39 மாணவர்களுக்கும் பள்ளி ஊழியர்களுக்கும் காய்ச்சல், இருமல், உடலில் தடிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டதாக தெரிவித்தார். இருப்பினும் தொற்று குறித்து மேலும் கருத்து தெரிவிக்க மறுத்த அவர், இது குறித்து மேலும் தகவல்களை பெற இன்று மாலை அந்த முகாம் தளத்திற்கு செல்லவிருப்பதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைவரும் சுங்காய் பட்டாணியில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து மாநில சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்திற்கான காரணம் குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மன்சூர் தெரிவித்தார். பேரா ஆயர் குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் வெற்றி பெற்றது. எதிர்க்கட்சிகளின் இனவாத பிரச்சாரத்தை மக்கள் நிராகரித்ததாக பிகேஆர் தகவல் தொடர்பு தலைவர் ஃபமி ஃபசேல் கூறினார். நேற்று நடைபெற்ற மும்முனை போட்டியில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் முகமது யுஸ்ரி பக்கீர் 5006 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இது 2022 பொதுத் தேர்தலில் அந்த கூட்டணி பெற்ற 2213 வாக்குகள் வித்தியாசத்தை விட 2 மடங்கு அதிகமாகும். பரிகத்தா நேஷனல் வேட்பாளர் அப்துல் முஹைமின் மலிக் 6059 வாக்குகளை பெற்றார். மலேசிய சோசியலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த KS பவானி 1106 வாக்குகளை மட்டுமே பெற்றார். அதிக வாக்கு வித்தியாசத்தில் கிடைத்த இந்த வெற்றி மடானி அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் வாக்காளர்கள் பிளவை விரும்பவில்லை என்பதையும் காட்டுவதாக தகவல் தொடர்பு அமைச்சராகவும் இருக்கும் ஃபாமி தெரிவித்தார். தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சரிந்த நிலையில் ஆளும் கூட்டணி 19 வாக்குப்பதிவு மையங்களில் வெற்றி பெற்றது. இது ஆரோக்கியமான பரப்புரை நடவடிக்கையின் விளைவு என்றும் இனவாதத்தை மக்கள் புறக்கணிப்பதாகவும் ஃபாமி தெரிவித்தார். இந்த வெற்றி ஒரு நல்ல அறிகுறியாக இருந்தாலும் வரவிருக்கும் சபா தேர்தலை எதிர்கொள்ள தொடர்ந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. மலேசியாவின் முன்னணி ஸ்குவாஷ் வீராங்கனை எஸ் சிவசங்கரி சுவிட்சர்லாந்தின் ஜியூரிக்கில் நடைபெற்ற கிராஸ் ஹாப்பர் 2025 கிண்ண போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று அதிகாலை நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இப்போட்டியின் தரவரிசையில் 3ஆம் இடத்திலிருந்த சிவசங்கரி 2வது இடத்திலிருந்த பெல்ஜியத்தின் தின்ஜிலெஸை 13-11, 7-11, 11-8, 15-13 என்ற செட் கணக்கில் 53 நிமிடங்களில் வீழ்த்தினார். அடுத்து நடைபெறும் இறுதிப் போட்டியில் உலக தரவரிசையில் 11வது இடத்தில் இருக்கும் சிவசங்கரி உலகின் முதல் நிலை வீராங்கனையான எகிப்தின் நூரின் கோஹாரை எதிர்கொள்கின்றார். புகிட் ஜாலில் தேசிய மைதானத்தில் நேற்று நடந்த மலேசிய கிண்ண இறுதிப் போட்டியில் கலவரத்தில் ஈடுபட்ட சில கால்பந்து ரசிகர்கள் தங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனயோ வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களால் குடும்பத்துடன் மைதானத்திற்கு வரும் பிற ரசிகர்கள் அச்சமடைய வாய்ப்புள்ளது. இதனால் விளையாட்டு மைதானத்தில் பாதுகாப்பான சூழல் இல்லாத நிலை ஏற்படும். எனவே கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது கால்பந்து விளையாட்டுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தினர் அனைவரும் விளையாட்டை அமைதியாக ரசிக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். அது மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஜம்போல், செலாயாங், சீலாம், சம்போர்னா ஆகிய தொகுதிகளில் மே 1ஆம் தேதி பிகேஆர் கட்சி தேர்தலின் மறுவாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மத்திய தேர்வுக் குழுவின் தலைவர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்துள்ளார்.
பெறப்பட்ட அதிருப்தி எதிர்ப்பு குறித்து அக்குழு ஆய்வு செய்யும் என்றும் மே 5ஆம் தேதிக்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கட்சியின் நேர்மைத்தன்மையை உறுதி செய்வதற்காக இந்த ஆய்வு செயல்முறை கவனமாகவும் நியாயமாகவும் விவேகமாகவும் மேற்கொள்ளப்படும். அதன் பிறகு தேசிய அளவிலான வாக்குப்பதிவு மே மாதம் தொடரும் என்றும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போட்டியின்றி வெற்றி பெற்ற அல்லது நியாயமான ஆட்சேபனைகள் இல்லாத கிளைகளின் தலைவர் பதவிகளையும் தேசிய மாநாட்டிற்கான நிகராளிகள் பட்டியலையும் அக்குழு மே 1ஆம் தேதி அறிவிக்கும் என்று ஜலிஹா தெரிவித்தார். இந்த பட்டியல் தேசிய மாநாடு, இளைஞர் மாநாடு, மகளிர் மாநாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தயார் செய்வதற்காக பொதுச் செயலாளர் அலுவலகத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அமைதியாக இருக்குமாறும் நடைபெற்று வரும் செயல்முறைக்கு நம்பிக்கை அளிக்குமாறும் கட்சியின் ஒற்றுமையை பாதுகாக்க ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.